2022 பேப்பர்ல உள்ள மரவரிப்படம் கேள்வி. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட இரு மாணவர்களும் ஒரே தரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும் போது போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவு 0.7. ஓகே, ரெண்டு பேரும் ஒரே தரத்திலிருந்து போட்டியில் வெற்றி பெறுவதற்குரிய நிகழ்தகவு 0.7. அதே 0.7 பின்னமா எழுதினோம்னா 7/10. 7/10. ஓகே, வெற்றி பெறுறது 7/10னா தோல்வி அடைகிறது எவ்வளவு? மிகுதியா இருக்கும். 10ல 7 போட்டியில வெற்றினா மிகுதி 3 போட்டியில தோல்வி. அடுத்தபடியா இரு தரங்களை சேர்ந்தவர்களாக இருக்கும் போது வெற்றியீட்டுவதற்கான நிகழ்தகவு 0.5. ஓகே, ரெண்டு பேரும் வெவ்வேறு தரங்கள், அதாவது ரெண்டு பேருமே வெவ்வேறு தரங்களாக இருக்கிறது. ஒரே தரம்னா ரெண்டு பேருமே கிரேட் 11, வெவ்வேறுனா ஒரு ஆள் கிரேட் 10, ஒரு ஆள் 11, அந்த மாதிரி யோசிக்கலாம். போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவு 0.5னா 5/10 அதற்குரிய பின்னம். 10ல 5ல வெற்றி பெறுறாருன்னா மிகுதியில என்ன செய்வாரு? தோல்வி அடைவாரு. அதாவது 10ல 5ல தோல்வி அடைய போறாரு. இங்க இன்னொரு விஷயம், நம்ம ஒரே தரத்தில் இருப்பதற்கான நிகழ்தகவையும் கண்டுபிடிக்கணும். இங்கே அதற்கு என்ன தரவு தந்திருக்காங்க? 5ல் 3 இருவரும் இரு தரங்களில் இருப்பது. ஆகவே 5ல் 2 இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே தரத்தில் இருப்பதற்கான நிகழ்தகவு 5ல் 2 இருக்கும். ஈஸியானது. அதே விஷயம் தான் எல்லா வருஷமுமே வருது. அடுத்து பார்ப்போம். பூரணமற்ற மரவரி படத்தை பூரணப்படுத்தி தேர்ந்தெடுத்த இரு மாணவர்களும் இரட்டையர் போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவை காண்க. ஓகே, ரெண்டு பேருமே வெற்றி பெறணும். ஓகே, ஒரே தரத்து இரு மாணவர்களும் வெற்றி பெறுதல். ஓகே, ஒரே தரத்திலிருந்து வெற்றி பெறுதல். ஆகவே இந்த நிகழ்தகவு நமக்கு தேவைப்படும். அடுத்து ஒரே தரத்திலிருந்து தோல்வி அடைதல், இது நமக்கு தேவையில்லை. ஓகே, அவரு நமக்கு தேவையில்லை. இரு தரங்கள்ல இருந்து வெற்றி பெறுதல், இவரு நமக்கு தேவை. இரு தரங்கள்ல இருந்து தோல்வி அடைதல், இது நமக்கு தேவையில்லை. ஆகவே தேவையானதை மட்டும் நம்ம நிகழ்தகவுகளை கண்டுபிடிச்சு அதுகளை கூட்டி விட்டோம்னா விடைய கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஓகே, பெருமானங்களை பெருக்குவோம். ரெண்டு பேருமே போட்டியில வெற்றி பெறுதல். இதுல பார்த்தோம்னா 2/5 2/5 தர 7/10 2/5 தர 7/10 வெற்றி பெறுதல். ஒரே தரத்திலிருந்து வெற்றி பெறுதல். அடுத்து இரு வேறு தரங்கள்ல இருந்து வெற்றி பெறுதல். 3/5 தர 5/10 5/10. ஓகே, இதுல நம்ம சுருக்காம டைரக்டா பெருக்கிறதன் மூலமா விடைய கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பாருங்க, இதுல பகுதி எண்களை நம்ம சமனா இருந்துச்சுன்னா இதை சுருக்க எல்லாம் தேவையே இல்லை. அப்படியே நம்ம எழுதி பெருக்கி விடைய கண்டுபிடிச்சு விட்டுறலாம் ஈஸியா. சரி, இந்த கேள்விக்கு பாப்போம் எப்படின்னு சொல்லி. இங்க பகுதி எண் பாருங்க, 5, 10, 10, 50. இவர் ரெண்டையும் பெருக்கும் போது நான் இங்க மேல எழுதி காட்டுறேன். சரி, இருவருமே போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவு. இதை பெருக்கும் போது 7 14 கீழ் 14 கீழ் 10 50 50. சரியா? 14 கீழ் 50 14 கீழ் 50. ஓகே, அடுத்து இரு வேறு தரங்கள்ல இருந்து வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 3 15 கீழ் 10 50 50. சரியா? பாருங்க, முதலாவதுல உள்ள நிகழ்தகவை பெருக்கணும், இரண்டாவது நிகழ்தகவையும் பெருக்கும். பெருக்கிட்டு ரெண்டையும் கூட்டும் போது பாருங்க, பகுதி எண் 50. ஆகவே பகுதி எண் 50 அப்படியே எழுதிட்டு தொகுதி எண்ல பாத்தீங்கன்னா 14ம் 15ம் கூட்டப்படணும். ரெண்டுமே கூட்டும் போது 29. விடை இறுதி விடை. இரட்டையர் இரு மாணவர்களும் இரட்டையர் போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவு இறுதியாக 29/50. தரப்பட்டுள்ள தரவுகளை குறிப்பிட்ட பிரதேசங்கள்ல சரியா பிரதியிட்டு வெல்வதற்குரிய நிகழ்தகவுகள் ரெண்டையுமே கண்டுபிடிச்சு எடுத்தோம். அது ரெண்டையும் பெருக்கணும். சரியா? சம்டைம்ஸ் நம்ம சுருக்கிடுவோம், ஆனா சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பகுதி எண் பாருங்க, பெருக்கும் போது 50, இங்கேயும் பெருக்கும் போது 50. பகுதி எண் சமனா இருந்தாதான் அடுத்து நம்ம கூட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆகவே இப்படியே வைத்து நீங்க பெருக்கிட்டு 14/50 15/50 கூட்டும் சந்தர்ப்பத்துல 29/50 உங்களுக்குரிய விடையாக இருக்கும்.